ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்க இந்த படம் வந்து நம்மளோட சகோதரி அவங்க வீட்டில் அவங்களுக்கு அம்மா வந்து காமிச்சு கொடுத்த ஒரு உருவம் தான் இதில் இருக்குது. இது சாதாரண இந்த செவந்தி பூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூவில் சென்டரில் வந்து உருவம் வந்து தெரிஞ்சிருக்கு. இது உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கும் போது அப்படியே வராகியனோட முகம் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, கண்ணெல்லாம் அந்த பூவுக்குள்ளே இருக்குங்க. ரெண்டு கண்ணெல்லாம் வந்து நல்லாவே தெரியுது. இது எப்படி தெரியுதுன்னு எனக்கே தெரியல. நீங்களே ஜஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். இது கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அந்த வராகியனோட முகம் மாதிரி ரெண்டு கண், அந்த மூக்கெல்லாம் குட்டியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்குள்ளே ரெண்டு கண் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது அது பார்க்கவே. இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன், டார்க்காக தெரியணுன்றக்காக வேண்டி. இதில் சென்டரில் பாருங்கள், ரெண்டு கண் வந்து அப்படியே நல்லாவே வந்து தெரியுது. எனக்கு வந்து நல்லாவே தெரியுது, உங்களுக்கும் பார்க்குறக்கு வராகியனோட கண்கள் தெரியுது, அந்த முகம் வந்து அப்படியே அழகாக தெரியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள், ஆருத்ரா தரிசனம். உங்களுக்கு தெரியும், எங்கெல்லாம் வந்துட்டு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா ஒரு நிமிஷம் போய் இன்றைக்கி அவரை பார்த்துட்டு வருதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே போல் மங்கல்யம் நோம்பின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மங்கல்யம் மாற்றுறவங்க, நீங்கள் இந்த மாங்கல்யம் அதை கயிறு மாற்றி கட்டுறவங்க இன்றைக்கி தாராளமாக நீங்கள் கட்டலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் இன்னும் ஒரு சிலர் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையணும், நான் நினைக்கிற மாதிரி எனக்கு பிடிச்சவரே வந்து எனக்கு கணவராக வரணும்னு சொல்லிட்டு இந்த நோம்பி வந்துட்டு இது பண்ணுவாங்க. இந்த மங்கலி நோம்பி வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் நினச்ச வாழ்க்கை நடக்கணும், நினச்ச வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி இந்த கோவிலுக்கு போய் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் பண்ணுறதாகட்டும், சாதாரண சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் சுவாமி கும்பிட்றதாகட்டும் ஒரு விசேஷமான ஒரு இதுதான் இன்றைக்கி. ஏன்னா இந்த நாளே வந்து சிவபெருமானுக்குன்னு ஒரு கொடுக்கப்பட்ட நாள். சிவபெருமான் வந்து பார்வதி வந்துட்டு சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி அவங்களையே அவங்க நினச்ச மாதிரியே மனம் முடிக்கணும் அப்படின்றக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் இந்த நாளில் செய்ததாக பல விஷயங்கள் வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் விரும்பிய மன வாழ்க்கை அமையணும், இல்லை யாராவது லேட் ஆகுதுன்னா கல்யாணமெல்லாம் இந்த மாதிரி இன்றைக்கி நாளில் வந்துட்டு கோவிலுக்கு போங்க, தரிசனமெல்லாம் பண்ணுங்கள், உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க, இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. இது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரு பரிகாரங்கிறது ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக வந்து செய்யலாம். இது நிறைய பேர் இன்றைக்கி விரதம் இருந்து பண்ணுவீங்க. அதாவது ஆருத்ரா தரிசனம்ங்கிறது இன்றைக்கி அந்த சுவாமி கும்பிட்டு முடிக்கிற வரை இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருந்து முடிக்கிறவங்க இருக்காங்க. சிலர் வந்துட்டு அவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருக்க முடியாதவங்க நீங்கள் ஏதாவது 1 மணி நேரம் ஒரு விரதம் மாதிரி எடுக்கலாம். விரதம் மீன்ஸ் இது வந்து கொஞ்சம் மௌனம் விரதம்னு சொல்லுவாங்க. 1 மணி நேரமாச்சு நம்ம அமைதியாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த 1 மணி நேரமும் வந்துட்டு நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து கோவப்படக்கூடாது. ஏதாவது ஒரு 1 மணி நேரம், சரிங்களா? இன்றைக்கி ராத்திரி வரை உங்களுக்கு டைம் இருக்குது. தூங்க போகிற டைமில் நான் அப்படியே போய் தூங்கிடுவேன், அதனால் தூங்கும்போது இந்த 1 மணி நேரம் நம்ம கணக்கு எடுத்துக்கலாமா, அப்படி வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். தூங்கும்போது எல்லோரும் அமைதியாக தான் தூங்க போகிறோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் அது பண்ண வேண்டாம். தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ராத்திரி வரை உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு 1 மணி நேரம் வந்துட்டு அமைதியாக யார்கிட்டையும் பேசாமல் மனசுக்குள்ளேயே வந்துட்டு, உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், மவ சிவ இந்த 4 எழுத்து மந்திரம் வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த மவ சிவ இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான சிச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த மவ சிவ இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அழைக்கும் போது சிவனே நமக்கு வந்து உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம நினச்ச காரியம் நடக்கும். என்ன வார்த்தை சொல்லி இதை நீங்கள் செஞ்சாலுமே அந்த விஷயம் வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுவும் இன்னைக்கு இந்த மவ சிவ இந்த வார்த்தைகளை 1 மணி நேரம் நீங்கள் மௌனம் இருந்து கேட்கறதுனால அது நீங்கள் என்ன கேட்டாலும் பல மடங்கு உங்ககிட்ட திரும்பி வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க. ஸோ இந்த 1 மணி நேரத்தில் வந்து யார்கிட்டையும் நீங்கள் கோவப்படாமல் நீங்கள் மௌனம் விரதம் இருக்க போகும்போது எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட நான் 1 மணி நேரம் பேச மாட்டேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்கள் வீட்டு பூஜையிலேயே நீங்கள் அமைதியாக 1 மணி நேரம் உட்காரலாம். அப்படி இல்லைனாலும் கூட நீங்கள் கோவிலுக்கு போக முடியாதவங்க, பூஜை அறையில் உட்கார முடியாதவங்க கூட பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இதை செய்யலாம். இப்போ நீங்களாம் என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பக்கம் அமைதியாக உட்காந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கல்லுப்பு, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த 1 மணி நேரம் மௌன விரதம் நீங்கள் இருக்க போகிறீங்க. மௌன விரதம் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க. மௌன விரதம் இல்லாதவங்களும் கூட இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் சொன்ன மாதிரி கல்லுப்பும் தண்ணியும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காரணுங்க. நான் அதுதான் முக்கியம். நீங்கள் எந்திரிச்சு நடுவில் நடக்கக்கூடாது. 1 மணி நேரம் இந்த விஷயத்தை எந்திரிக்காமல் கரெக்டாக செய்யணும். இந்த கல்லுப்பு எடுத்து ஒன்றொன்னா ஒரு கல்லுப்பை எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் மவ சிவ இந்த வார்த்தையை சொல்லி உள்ளே போடணும். மௌன விரதம் இருக்கிறவங்க மனசுக்குள்ளேயே மவ சிவ இந்த வார்த்தைகளை சொல்லி ஒரு உப்பாக எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே போடுங்க.
நீங்கள் மௌன விரதம் இருக்காதவங்க நீங்கள் வாயால் சொல்லி ஒரு கல்லுப்பாக எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே போடணும். 1 மணி நேரம் இப்படி அந்த தண்ணிக்குள்ளே போடணும். ஒரு கிளாஸ் டம்ளர் தான் நமக்கு வேணுங்கிறது இல்லை, ஒரு பவுல் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெரிய பவுல். ஏன்னா 1 மணி நேரம் அவங்க உட்கார போகிறனால அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் உப்பு இருந்துச்சுன்னா கூட அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த உப்பு இருந்துச்சுனாலும் கூட அதை எடுத்து நீங்கள் வீட்டில் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் 1 மணி நேரத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்து இந்த தண்ணியில் ஒரு கல்லுப்பாக வந்து நீங்கள் போடணுங்க. மனசில் என்ன விஷயம் நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யணும். ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை. இன்னைக்கு இந்த நாளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கனால இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம், அதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது இன்னைக்கு முடியறக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு மணி நேரம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இந்த முறையை வந்து செய்யுங்க. இந்த நாளில் நீங்கள் என்ன கேட்டாலும், ஒரு பணத்தை நினச்சி நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த பணம் வந்து ரெட்டிப்பாக வரும்னு சொல்லுவாங்க, பல மடங்காக நமக்கு திரும்பி வரும். ஒரு நல்ல காரியம், என் குடும்பத்தில் வந்து ஒரே கஷ்டமாக இருக்குது, இனி வந்து வர நாட்கள் எனக்கு நல்லதாகவே நடக்கும்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் குடும்பத்தில் வந்து பல நல்ல விஷயங்கள் வந்து வரும்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து நீங்கள் பேசி முடிக்க போகிறீங்க, இவங்களுக்கு திருமணம் ஆகணும்னு நாங்கள் நினச்சி வச்சுருக்கோம், ஆனால் அந்த விஷயம் வந்து தடையாக இருக்குது அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு சிவன் கோவில், இன்றைக்கி பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போய் அந்த பொண்ணோட பேருக்கும் பையனோட பேருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைன்னு சொல்லி நீங்கள் வேண்டுனாலுமே அது வந்து நடக்கும். ஏன்னா இன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க. அதாவது விரும்பினவங்க தன்னோட வாழ்க்கையை அடையறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு நாள் இது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை உங்களுக்கு தேடி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் செய்யலாம், திருமணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் செய்யலாம், எனக்கு நான் நினைக்கிற விஷயம் நடக்கணும்னு நினச்சி நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி என்னென்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு நேரம்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து செஞ்சுருங்க, சரிங்களா? இப்போது அந்த தண்ணிக்குள்ளே நம்ம உப்பெல்லாம் போட்டு வச்சு நம்ம செஞ்சாச்சு, 1 மணி நேரமும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் யார்கிட்டையும் பேசாமல் அந்த தண்ணியில் உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்கல்ல, இப்போ என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே கை விட்டு நல்லா கலந்து விட்டு வெளியே கொண்டு போய் வாசலில் ஊற்றிடுங்க, சரிங்களா? வாசலில் ஊற்றுங்க, இல்லை ஸ்ட்ரிங்கில் கூட ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அதை வெளியில் ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு அதை கழுவி வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் சுவாமியை மனசார நினச்சி வேண்டிட்டு அப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். இவ்வளவு தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க தண்ணியும் உப்பு மட்டும் போதும், நீங்கள் ஸ்பெஷலாக வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். சுவாமி ரூமில் உட்காந்து முறைப்படி நீங்கள் விளக்கெல்லாம் வச்சு சுவாமிக்கு பூஜை உங்களால் முடிஞ்சதை வச்சு செஞ்சு இந்த முறையை நீங்கள் செஞ்சாலும் சரி, சிம்பிளாக என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்து நீங்கள் சிம்பிளாக ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து இது கூட இதை நீங்கள் செய்யலாம். விளக்கெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, தாராளமாக மனசார நினச்சி நீங்கள் செய்யலாம். மனசுக்குள்ளேயே வந்து மவ சிவ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லலாம். இன்றைக்கி மட்டும்தான் இந்த முறையை செய்யணுமா, மற்ற நாட்களில் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மவ சிவ இந்த வார்த்தையை நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். என்ன மாதிரியான ஒரு அவசர காரியமாக இருந்தாலும் இந்த மவ சிவ வார்த்தையை நீங்கள் சொல்லும் போதே, எனக்கு இத்தனை நேரத்துக்குள்ள அந்த விஷயம் சால்வ் ஆகணும்னு நினச்சி நீங்கள் சொல்லும் போதே அது நடக்கும். அந்த மாதிரியான ஒரு பவர் வந்து இந்த மவ சிவ வார்த்தைக்கு இருக்குது. அதனால் இது நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். இந்த தண்ணியில் உப்பு போட்டு செய்கிறதுங்கிறது நீங்கள் வெள்ளிக்கிழமை நாள் செய்யலாம், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சி வெள்ளிக்கிழமை நாள் நீங்கள் செய்யலாம், திங்கக்கிழமை நாள் செய்யலாம், பிரதோஷத்தன்னைக்கு செய்யலாம். இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம். திங்கக்கிழமைங்கிறது சோமவார திங்கள்னு சொல்லணும்னால நீங்கள் சிவனை நினச்சி அந்த சோமவார திங்கள் அன்னைக்கு கூட இதை நீங்கள் செய்யலாம். வெள்ளிக்கிழமை நீங்கள் சிவனுக்கு ஒரு நாள் தான் செய்யலாம், பிரதோஷத்தன்னைக்கு இந்த மாதிரி செய்யலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் மௌன விரதம் இருந்து தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது, மௌன விரதம் இல்லாமலும் செய்யலாம். ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த முறையை வந்து நீங்கள் செய்யலாம், சரிங்களா? ஸோ நான் சொன்ன அந்த நாட்கள் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.